என்னடி ஒரே சிரிப்பா இருக்கு? இல்ல என் புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா அதனால தான். ஒரு மூவிக்கு போறதுக்கு என் செல்லத்துக்கு இவ்ளோ சந்தோஷமா? ஆமா, மூவிக்கு போறது சந்தோஷம் தான். ஆனா யார் கூட போறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான். இது நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தா எப்பயே கூட்டிட்டு போயிருப்பனே. சொல்லணும் சொல்லணும் நினைப்பேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கும் சொல்றதுக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன ஃபீலிங் அப்படி? தெரியல, பட் அப்படிதான் இருந்துச்சு. ஓஹோ! சரி, சரி. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அதான் உன் ஃபேஸ் பார்த்தாவே தெரியுதே. என்ன உனக்கு அவ்ளோ பிடிக்குமாடி? ரொம்ப 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 பிடிக்கும். எப்பயுமே கீர்த்தியை தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவ. எனக்கு கீர்த்தியை ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்களையும் ரொம்ப பிடிக்கும். ஓஹோ! அப்படியா? ஆமா ஆமா. உருகி உருகி போனதடி என் உள்ளம். என்ன உங்க ஃப்ரெண்டையும் என் ஃப்ரெண்டையும் காணும்? அவங்க இப்பதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேசிட்டு வரதுக்கு லேட் ஆகுமா? வெயிட் பண்ணு. இல்ல இல்ல, என் கீர்த்தி அதுக்கெல்லாம் வரத்தே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவள் டைம் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகலாம் தான் இருப்பான். ஓ! அப்படியா? ஆமா ஆமா அப்படிதான். அப்புறம் நீ எப்படி அவளை வச்சு சமாளிக்கிற? அதான் அவள் வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட் இல்லை. அதனால இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ! அப்படியா? அது உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா போயிடுச்சுல்ல? இல்லை அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவள் இல்லாமல் என்னால் சுத்தமாக இருக்கவே முடியாது. எனக்கு எல்லாமே கீர்த்தி மட்டும்தான். ஓ! கீர்த்தி அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் எனக்கு கீர்த்தி தான், அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட்ல நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் கீர்த்தி இருக்கா. ஓஹோ! என் மேல அவ்வளோ லவ்வா? ஆமாம் ரொம்ப. உங்களுக்கு இல்லையா? எனக்கும் தாமா. அடி என்னவளே எந்தன் இதயத்தை கீர்த்தி இன்னைக்கு ஓகே சொல்லிடுவாளா அஸ்வினுக்கு? அவள் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டா, கொஞ்சம் டைம் எடுத்துப்பான். இன்னும் அவன் எவ்வளோதான் யோசிச்சுட்டே இருப்பான்? அவள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டானா அந்த முடிவுலேருந்து மாறிக்கவே மாட்டாதான் கீர்த்தி. அதனால தான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பான். ஓ! அப்படியா? ஆமாம் அப்படிதான். போக போக உங்களுக்கே புரியும். அப்படி என்ன எனக்கு புரிய போகுது? அதெல்லாம் புரியும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீர்த்தியை பற்றி? ரொம்ப நல்ல பொண்ணு, சைலண்டான பொண்ணு. எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துப்பா. கீர்த்தி அப்படி நடந்து பார்த்தா நான் இல்லைன்னு சொல்லலை. அவள் அதிகமாக சேட்டை பண்ணுவாள். என்ன பிரீத்தி சொல்ற, உண்மையாவா? எனக்கு பார்த்தா அப்படிலாம் எதுவுமே தெரியலையே. ஆமாம், பார்த்தா தான் தெரியாது, கூட இருக்கும்போது புரியும். அப்படி என்னதான் சேட்டை பண்ணுவா? அது இப்போவே சொல்லிட்டா அது எப்படி? போக போக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி சரி, நானே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என்னமோ அன்னைக்கு கீர்த்தி ஓகே சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் சந்தேகம் தான். அதான் நீ இவ்வளோ சொல்லியிருக்குல்ல, அப்பயே யோசிப்பாளா? ஆமாம் யோசிப்பா. சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். டேய் அஸ்வின், என்னடா ரொம்ப சிரிப்பு மலையா வரையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. எங்கண்ணா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, கீர்த்தியை காணும். அவள் ஐஸ்கிரீம் கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டாம்மா. அப்போ ஜோலி முடிஞ்சது போலையே. ஆமாம் ஆமாம். அச்சோ, உங்ககிட்ட நான் சொல்லாமல் போயிட்டேனா? அவள் சாப்பிடுவான்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது. அது எப்பயுமே அப்படிதானா? டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவும் புரியல. உங்க கீர்த்தி சிஸ்டர் ஐஸ்கிரீமு இதோட 20வது சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. என்னடா மச்சான் சொல்ற, 20ஆ? இதுக்கே இப்படி ஷாக்கானா எப்படி? நான் தான் சொன்னல, அவள் பண்ணுற வேலை அப்படி இருக்கும். அப்படின்னா நீ ஐஸ்கிரீம் கடை வச்சாவே கல்யாணம் பண்ணிப்பாங்க போலயே. இந்த பாயிண்ட் வேணா கரெக்டாக தான் இருக்குது. ஏய் மச்சான், ட்ரை பண்ணுறியாடா ஐஸ்கிரீம் கடைக்கு? ஆமாண்டா, இப்படி தெரிஞ்சிருந்தா ஐஸ்கிரீம் வாங்கியே கரெக்ட் பண்ணியிருக்கலாம் போல. இவ்வளோ எஃபெக்ட் போட்டதுக்கு. சரி மச்சான், அதெல்லாம் விடு. உங்ககிட்ட நல்லா பேசினாங்களா இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சொல்கிறா நீ. அதுக்கு நானே ஆன்சர் பண்ணிடுறேன், அவன் நல்லா தான் பேசியிருப்பான். எப்படி இப்படிலாம் சொல்கிற நீ? ஏன்னா பிரீத்தி சிஸ்டர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கடா. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓட்ட வாய், நீ சொல்லாமல் இருந்திருந்தா அவன் சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. நான் சொன்னதுனால தான் இப்படி பேசினா, இல்லைன்னா பேசியிருக்க கூட மாட்டா. ஓ அப்படியா? அப்படிலாம் ட்ரைன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தையோ? ஆமாம். சரி, என்னடா பண்ண, இன்னும் வராமே இருக்காங்க கீர்த்தி சிஸ்டர். இதுக்கு மேலே அங்கேருந்து தான் நான் பில் பே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு நினச்சிட்டு ஓடி வந்துட்டேன். சரி, வரட்டும் வரட்டும், அவளை பார்த்துக்கலாம். நீ சொன்னையா இல்லை, ஏதாவது பேசுனியா இல்லையா? பேசினேன், ஓகே சொல்கிறத யோசிச்சு சொல்கிறாங்களாமா மேடம். ஏ பிரீத்தி, நீ சொன்ன மாதிரி தாண்டி சொல்லியிருக்காங்க. அதான் கீர்த்தி, வேணா பாருப்போம், கொஞ்ச நாள்லயே சொல்லிடுவா. உண்மையாக சொல்கிறீங்களா? சொல்லிடுவாளா? டேய் பிரீத்திலாம் கரெக்டாக தானே சொல்கிறா, சொல்லிடுவேன்னு தான் நினைக்கிறேன் நானும். அப்படி மட்டும் சொல்லிட்டா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்டா. அவன் மட்டும் ஓகே சொன்னால் நீ தானே ரொம்ப லக்கி. எதுக்கு? ஐஸ் கடை வைக்கிறதுக்கா? அடி பாவி, நான் சும்மா தாண்டி சொன்ன பேச்சுக்கு. எனக்கெல்லாம் ஓகே தான் சிஸ்டர். அதான் மச்சான், ஐஸ் கடை வைக்கவா? ஆமாம், ஓகே சொன்னால் போதாதா? சரி சரி, எல்லாம் ஒரு மிதப்பில் தான் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க போல. டேய் இன்னும் சிஸ்டரை காணோண்டா, போய் பார்த்து கூட்டிகிட்டு வாடா. டேய் தனியாக விட்டா அவளே பதறிக்கிட்டு ஓடி வந்துருவாடா. ஆமாம் சூர்யா, நீங்கள் கவலைப்படாதீங்க, தனியாக இருந்தாலும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டா, ஓடி வந்துடுவா. ஏன் தனியாக இருக்க மாட்டாங்க? அவள் ரொம்ப பயந்தாங்கோலி. எனக்கெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டேய் மச்சான், வெளியே தாண்டா அப்படி, உள்ளலாம் அவ்வளோதான், செம்ம ஃபன் தான். இன்னைக்கெல்லாம் வேற லெவல் ஃபன்னு.
அப்படி என்ன ஃபன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது பர்சனல்லாம் சொல்ல மாட்டேனே. மச்சான் ஒழுங்கா சொல்லிடுடா. ஒரு நாய்க்குட்டி பார்த்து அந்த கத்து கத்துனாடா, அதான்டா வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. அப்போ சாருக்கு ஏதோ ரொமான்ஸ் நடந்திருக்கும் போலயே. அப்படிலாம் எதுவும் இல்லை. மச்சான் ஒழுங்கா சொல்லிடு. உன்னோடடா நாய் வந்தது, அப்போ மேலே வந்து சாஞ்சிடல, அவ்வளோதான். என்னடா சொல்ற? அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்புறம் சாரி கேட்டாங்க, அவ்வளோதான். நான் கொடுத்த பூ இது ரெண்டுமே வாங்கிக்கல. ஓஹோ, ஃபீலிங்கா? அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. என்னடி ஐஸ்கிரீம் மேலே காமிச்சிச்சு போலயே. இல்லை இல்லை, அது சும்மா நைட்டு மட்டும் தூங்காம என் உயிரை வாங்க. அப்போ இருக்கு உனக்கு. எத்தனை டைம் சொல்றது குழந்தை மாதிரி பண்ணாதேன்னு. என்ன வந்து போட்டு கொடுத்தாச்சா? இல்லை, நீ எங்கன்னு கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணேன். கொஷின் நான் கேட்டேன்டி. எங்க பார்த்து பதில் சொல்ல முடியாதா உன்னால? அதெல்லாம் முடியாது. ஓஹோ, வா பார்த்துக்கிறேன்டி உன்னை. ஃபீவர் வந்துடும் போலயே இன்னைக்கு. அதான் என் பிரீத்தி இருக்காளே என்ன பார்த்துக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், வந்து என்ன தானே சாவடிப்பேன். அப்படிலாம் சொல்லாத. சரிம்மா சரி, நான் அப்படிலாம் சொல்லலை. கீர்த்தி சிஸ்டர், இவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட முடிஞ்சதா உங்களால்? வெறும் 20 தான் சாப்பிட்டா, அதுக்கெல்லாம் இப்படி சொல்லாதீங்க. 20 தானா? அவள் லிஸ்ட்டில் அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆமாம் தானே கீர்த்தி? ஆமாம், நீங்கள் சொல்கிறதா இன்றைக்கி நான் கேட்டேன். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட அவளால் வாங்கி தர முடியாதா? இப்படி வந்து போட்டு கொடுத்து விட்டுட்டீங்க. அவள் இதையே சொல்லி என்னை திட்டிகிட்டே இருப்பா எப்போ பார்த்தாலும். பரவாயில்ல, திட்டு தானே, வாங்கிக்கோ. ஏன்டி ரொம்ப இரும்புற முடியலையா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. என் ஃபேஸ் பாரு, நல்லா தானே இருக்கேன். என்ன போகும்போது டேப்லெட் வாங்கி தரேன், போட்டு தூங்கினா சரியாயிடும். இல்லை இல்லை, எனக்கு அப்படிலாம் சரியாகாது. ஆவி பிடிச்சாவே சரியாயிடும். ஆவி பிடிக்கணுமா? ஆமாம், எனக்கு அப்படி பண்ணால் மட்டும்தான் சரியாகும். சரி, உனக்கே உடம்பு முடியல, ஓகே. பார்வை மட்டும் அங்கேயே இருக்கு, என்ன ரீசன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. என்னடா மச்சான், ஓகே சொல்லிட்டாளா? எதுவுமே சொல்லலடா. எனக்கு என்னமோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லாமல் சொன்னாடா. ஆனால் எந்த ஒரு பதிலுமே கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி பேசவே இல்லை. ஓ, அப்படி தான் சொன்னாங்களா? ஆமாண்டா. உன் கேரக்டருக்கு செட் ஆகுமா? செட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சுக்கூட மச்சான், ஒரு நாளைக்கு 20 ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். இப்போ இதை சொல்ல தான் அங்கேருந்து இங்கே வந்தியா? ஆமாம், இதை சொல்லறதுக்காக தான் வந்தேன். இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். அட என்ன சொல்லுவேன் என்று நானும் நஞ்சையும் உண்டு. சரி, பேசுனதா போதும், வாங்க போகலாம். டைம் ஆகுதுல்ல. பிரீத்தி சொன்னாடா இந்த டைலாக் தான் அவள் சொல்லுவான்னு. ஆமாண்டா, என்கிட்டயே நிறைய டைம் இதாண்டா சொல்லிகிட்டே இருந்தா. சரிடி போலாம் வா.